அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மாங்காய் வச்சு ஒரு குஷ்கா பண்ணலாம் வாங்க. சூப்பராக இருந்துச்சு. அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா புளிப்பு மாங்காவை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த சாப்பாட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். இந்த குக்கரில் ஒரு 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இதை நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இல்லை பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் சாஃப்டாக வந்தால் போகிறோம். கொஞ்சம் சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ இதில் இடித்த பூண்டு, ஒரு கட்டி பூண்டு, இடித்த பூண்டு சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். இப்போது 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் தனி மிளகாப்பொடி. இது எதுவுமே கலக்க, தனியாப்பொடி, குழம்பு பொடி இதெல்லாம் இல்லை, வெறும் தனி மிளகாப்பொடி 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மிளகாப்பொடி பச்சை வாசனை போகட்டும். இப்போ இதில் 3 தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 3 கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த தக்காளியும் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு 3 மாங்காய், கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோவுக்கு மேலேயே இருக்கும். 3 மாங்காய் நல்லா கழுவி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்ல ரொம்ப புளிப்பான மாங்காய். இந்த ஒட்டு மாங்காவோ இல்லை, இது இந்த சும்மா சாதாரண மாங்காய் தான். போட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த உலக்கில் நான் 3 உலக்கு அரிசி எடுத்திருக்கேன். இந்த 3 இது நம்ம சாப்பாடு பண்ணுற அரிசி தான், டெய்லி யூஸ் பண்ணுற அரிசி. அதுக்கு 6 பங்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். முதல்ல 3 பங்கு ஊற்றிருக்கேன். இப்போ அடுத்த ஒரு 3 பங்கு ஊற்றிப்பேன். மொத்தம் 6 பங்கு ஊற்றியாச்சு. புழுங்க அரிசிங்கிறதுனால பச்சை அரிசியாக இருந்தால் 1.5 கிளாஸ் தான் போகிறோம் ஒரு கிளாஸ்க்கு. இது புழுங்கல் அரிசினால 1 கிளாஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம அதில் உப்பு பார்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம அரிசி போட்டதுக்கப்புறம் கூட கொஞ்சம் உப்பு பார்த்துக்கலாம். ஏன்னா அப்பயும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும். அரிசி போட்டதுக்கப்புறம் கூட கொஞ்சம் உப்பில் டிஃப்ரெண்ட் வரும். அப்பயும் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். இது நல்லா பொங்கி வரட்டும். பாருங்கள், நல்லா கொதிக்குது. மாங்காய் கூட பாதி அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நான் கழுவி ஊற வச்சுருக்கிறேன் அரிசி ஒரு 1/2 மணி நேரமாக. இப்போயும் நம்ம உப்பு பார்த்துக்கலாம். இப்போ இந்த கழுவி வச்சுருக்கிற அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கரண்டி போட்டு அதுக்கு மேலே அரிசியை போடுங்க. நம்ம மேலே தெரிக்காமல் இருக்கும். இல்லாட்டி இந்த கரண்டி இல்லாமல் அப்படியே போட்டிங்கன்னா மேலே படக்குன்னு வந்துடும். அதுக்காக தான் இந்த கரண்டியை வைக்கிறது. பிரியாணி, பெரிய பெரிய பிரியாணி பண்ணும்போது கூட கரண்டி வச்சு தான் இந்த அரிசியை போடுவாங்க. மேலே கொஞ்சம் கொத்தமல்லி புதினா தூவிக்கலாம். இப்போது இந்த லெட் போட்டு மூடி விட்டுறலாம். இதிலேருந்து நல்லா ஆவி வரட்டும். அதுக்கப்புறம் விசில் போடலாம். எப்போவுமே குக்கரில் ஆவி வந்த அப்புறம் விசில் போடுங்க, உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு இந்த மாதிரி ரிங் வச்சிட்டிங்கன்னா அந்த பொங்கி தண்ணியெல்லாம் வந்து இந்த குக்கர் இதாகாமல் இந்த கரைப்படியாமல் இருக்கும். பாருங்கள், ஒரு 3 விசில் வந்துடுச்சு. நான் இப்போ வெயிட் எடுத்து பார்க்குறேன். வெயிட் இந்த ஆவியெல்லாம் போயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். சூடாக இருக்கும். இந்த வெயிட்டு துணியை வச்சு தான் எடுக்கணும். அவசரப்பட்டு வெறும் கையால் எடுத்துடாதீங்க.
பாருங்க, அருமையாக நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குது. ரொம்ப டேஸ்டான சாதம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.